ஜெம் டிவி ரசிகர்களுக்கு இனிய வணக்கங்கள். முருகப்பெருமான் 6 படை வீடுகளில் விளங்கி இருக்கின்றான். 6 படை வீடுகள் என்பது முருகப்பெருமானுடைய தலப்பெருமையாக விளங்குகிறது. இந்த ஒவ்வொரு தலத்திற்கும் அருணகிரிநாதர் நேரடியாக சென்றார், நின்றார், பாடினார். அதாவது அந்த மூலஸ்தானத்தில் போய் நின்றார் அருணகிரிநாதர். நின்ற அடுத்த நிமிடம் திருப்பரங்குன்றங்கிற தளத்தில் போய் நிற்கிறாரா, நின்ற அடுத்த நிமிடம் அருணகிரிநாதருக்கு பாடல் தானாக ஓடி வருகிறது. புஸ்தகத்தை பார்த்து படிக்கலைங்க, புஸ்தகத்தை பார்த்து இட்டு கட்டலை. இட்டு கட்டுகிற மெட்டுகளெல்லாம் இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் அருணகிரிநாதர் பாடுகிறார். நின்ற அடுத்த வினாடி முருகப்பெருமானுடைய திருவருள், அறிவுமறி தத்துவமும் அபரிமித வித்தையும் அரியன இமைப்பொழுதில் வாழ்வித்த வேதியன் அப்படிங்கிறார். இது இமைப்பொழுதுனா க்ஷண நேரத்தில் சகல கலைகளும் அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் தந்தார். இது எப்படிங்கிறத இப்போ திருப்புகழை ஆராய்ச்சி பண்ணால் நம்ம புரிந்து கொள்ளலாம். திருப்புகழில் ராமாயணம் இருக்குது, திருப்புகழில் பாரதம் இருக்குது, திருப்புகழில் பாகவதம் இருக்குது, திருப்புகழில் கந்த புராணம் இருக்கிறது. திருப்புகழில் இல்லாத விஷயம் கிடையாதுங்க. இன்னொரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா அன்பர்களே? நாம் அனைவரும் 7 தெய்வங்களை தான் கும்பிடுகின்றோம். எல்லோரும் பக்தி எல்லாருக்கும் இருந்தாலும் ஒரே சுவாமியை எல்லோரும் வணங்குறது இல்லை. இப்போ மானம் மறைப்பதற்கு தான் உடை, ஆனால் எல்லோரும் ஒரே கலர் ட்ரெஸ் போட்டுக்கிறார்களா? கிடையாது. ஒருத்தருக்கு மஞ்சள் பிடித்திருக்கிறது, இன்னொருத்தருக்கு கருப்பு பிடித்திருக்கிறது, இன்னொருத்தர் பச்சை நிறம் தான் என்னுடைய இச்சை நிறம், பச்சை நிறமே இச்சை நிறமே என்று பாடுகிறார். அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒரு கலர் பிடித்திருக்கிறது. என்ன காரணம்? உடை போதும், ஆனால் உடைக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு ருசி இருக்கிறது. லோகோ பின்ன ருச்சி என்று சொன்னார்கள். உலகம் பலவிதமான ருசிகளை உடையது. அப்போ மானம் காப்பதற்கு தான் ஆடை, ஆனால் ஒவ்வொருவர் ஒரு ஆடையை போடுகிறார்களப்பா. அதேமாதிரி பசிக்கு தான் உணவு, ஆனால் எல்லோரும் போய் ஹோட்டலில் ஒரே இடத்துக்கு ஆர்டர் பண்ணுகிறார்களா? எல்லோரும் கோரஸாக சேர்ந்து இட்லி அப்படிங்கிறார்களா? கிடையாது. ஒருத்தருக்கு இட்லி பிடித்திருக்கிறது, ஒருத்தருக்கு உப்புமாங்கிறார், இன்னொருத்தர் தோசைங்கிறார். ஆனால் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும், எல்லாம் ஒரே மாவு தாங்க, அரிசி மாவு தான். அப்போ பேரன்பர்களே, ஒரே அரிசி மாவு ஒருவருக்கு இட்லியாகவும் ஒருவருக்கு ஊத்தப்பமாகவும் ஒருவருக்கு தோசையாகவும் இருக்கிற மாதிரி ஒரே ஆதிசக்தி தான். ஒருவருக்கு கணபதி, ஒருவருக்கு முருகப்பெருமான், ஒருவருக்கு விஷ்ணு, ஒருவருக்கு சிவபெருமான், ஒருவருக்கு அம்பாள், ஒருவருக்கு ஐயப்பன், ஒருவருக்கு ஆஞ்சநேயர். இந்த 7 தெய்வங்கள் தான் நம்ம கொண்டாடுவது. 7 தெய்வங்கள் தான். சரி, இந்த 7 தெய்வங்களையும் பற்றி தனித்தனியாக எல்லாரும் பாடியிருக்கிறார்கள். உங்களுக்கு அடுத்த வினாடி தெரியும். கணபதி பற்றி பாடல் உடனே சொல்வீர்கள், அம்பாளை பற்றி பாடல் உடனே சொல்லலாம். ஆனால் இது வெவ்வேறு புலவர்கள் பாடியது. ஆனால் இந்த 7 கடவுளர்களையும் ஒரு சேர இணைத்து பாடிய மகானுபாவர் யாருன்னா அவர் தான் அருணகிரிநாதர். அதனால தான் அருணகிரிநாதர் பாடல் மகா மந்திரமாக விளங்குகிறது. இந்த அருணகிரிநாதர் திருப்புகழை வைத்து 7 சுவாமிக்கு அடியேன் உலகம் முழுவதும் பூஜை செய்கின்றேன். சப்த மூர்த்திக்கு பூஜை செய்கிற அற்புதமான வாய்ப்பு இதன் மூலமாக கிடைத்திருக்கிறது. அப்போ பேரன்பர்களே, இன்னொரு முக்கிய விஷயமும் இருக்கிறது. நீ 7 நாள் 7 தெய்வம், அதை தெரிந்து கொள்ளுங்கள். நிறைய பேருக்கு இதெல்லாம் மறைந்து போன விஷயங்கள். கடவுள் திருவருளால் அடியேன் எடுத்து சொல்கின்றேன். 7 நாள் இருக்கிறதா அன்பர்களே, ஜெம் டிவி நேயர்களே, சரியாக கேட்டுக்கொள்ளுங்கள். ஞாயிறு தொடக்க நாள், தொடக்க நாளில் ஞாயிறு விநாயகர். திங்கள் அடுத்தது திங்கள் கிழமை சோமவாரம்னு பேர். சோமவாரம் யாருக்கு உரியது? சிவபெருமானுக்கு உரியது. அப்போ ஞாயிறு விநாயகர், திங்கள் சிவபெருமான், செவ்வாய் அங்காரகனுடைய அம்சம் என்று 6 முகனத்தான் எல்லாரும் வணங்குகிறார்கள். செவ்வாய்க்கிழமைனா திருப்பூருக்கு போங்க சார், நல்லது நடக்கும் என்று சொல்கிறார்கள். அப்போ செவ்வாய்க்கிழமை முருகனை வணங்குகிறார்கள். ஞாயிறு முதல் நாள் கணபதி, திங்கள் சோமவாரம் சிவபெருமான், செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உரிய நாள், புதன்கிழமை நெடுநாயகமாக விளங்குகிறது. ஹரியும் சிவனும் சேர்ந்து பெற்றெடுத்த ஹரிஹரபுத்திரன், அது புதன்கிழமை. ஆகவே வியாழக்கிழமை ஆஞ்சநேயருங்க, வெள்ளிக்கிழமை அம்பிகை, சனிக்கிழமை பெருமாள்.
இதுதான் எளிதாக புரிந்து கொள்கிற மாதிரி இருக்கிறது இல்லையா? இந்த 7 நாட்கள் 7 தெய்வங்களை வணங்கினா உங்களுக்கு எல்லாம் நடக்கும். ஏன்னா எல்லாரும் இட்லியை சாப்பிட்றதில்ல, தோசையை சாப்பிட்றதில்லன்னு சொன்னேன். ஒருவருக்கு ஒன்று தான் ஈடுபாடு. அப்போ உங்களுக்கு எந்த தெய்வத்தில் ஈடுபாடு இருக்கிறதோ அந்த தெய்வத்தை வணங்குங்கள். அதே சமயத்தில் எல்லா தெய்வத்தையும் வணங்க வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறதா, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சுவாமி உங்களுக்கு நல்லது நடக்கும். ஏன்னா பெரியவர் ஒருவர் தான், அவருக்கு கீழே நிறைய பேர் இருக்கிறார்கள். ஒரு அலுவலகம்னா எம்டி இருக்கிறாருங்க, அதற்கு கீழே நிறைய. அப்போ இவர்களுடைய தயவும் நமக்கு வேணும், எம்டியோட தயவும் வேணும். அப்படி மேலான பரம்பொருள் ஒருவர் தான். இன்னும் கேட்டால் பாரதியார் ரொம்ப அற்புதமாக பாடுகிறார். இருக்கிற சக்தி ஆதி சக்தி ஒன்று தான்ப்பா. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக வருகிறது. ஒரே அரிசி வெவ்வேறு விதமான உணவு பண்டங்களாக வருகிற மாதிரி, ஒரே ஆடை ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு கலரில் வருகிற மாதிரி ஒரு தெய்வம் தான் மூலசக்தி. அந்த மூலசக்தி தான் ஒருவருக்கு கணபதியாக, ஒருவருக்கு கந்தனாக. இதை பிடித்து கொண்டவர் யார் தெரியுமா? அருணகிரிநாதர் மட்டும்தான் இதை வைத்து கொண்ட, வேறு யார்கிட்டையும் கிடையாது. தேடி பார்த்தா கூட வேறு எங்கும் கிடையாது. 7 தெய்வங்களையும் ஒரு சேர அருணகிரிநாதர் பாடினார். அதனால தான் இறைவன் திருவருளால் திருப்புகழ் போற்றிடும் மூர்த்திகள் எழுவர், தினசரி வழிபட செல்வமே பொழிவர். ஆகவே இந்த 7 தெய்வங்களையும் அருணகிரிநாதர் பாடியிருக்கிறார். இப்போ நம்ம முதல்ல பிள்ளையாரை பற்றி பார்க்கலாமா? பிள்ளையாரை எப்படி பாடுகிறார்? உம்பருதரு தேனுமணி கசிவாகி பொன்கடலிர்த்தே நமுத உணர்வூரி இன்பரசத்தே பருகி பலகாலும் என்றன் உயிர்க்கு ஆதரவுற்று அருள்வாயே தம்பி தனக்காக வனத்து அணைவோனே. முருகனுக்காக காற்றில் போய் வள்ளிநாயகி கல்யாணம் செய்து வைத்தவர் யாரே? கணபதி தான். ஆக அத்துயர் அது கொடு சுப்பிர மணிபடும் அப்புணம் அதனிடை இவமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மணமருள் பெருமாளே. இந்த கணபதி அவர் பிரம்மச்சாரியாக இருக்கிறாருங்க, ஆனால் அவர் கல்யாணம் செய்து வைத்தார் முருகப்பெருமானுக்கு. அது அற்புதமாக சொல்கிறார்கள் பேர் அன்பர்களே. உம்பர்தரு தேனுமணி கசிவாகி. சரி, அந்த விநாயகருக்கு என்ன வைக்கணும் அதை தெரிந்து கொள்ளுங்கள். விநாயகருக்கு என்ன வைக்கணுங்கிறத முருகப்பெருமானுடைய அடியவர் அருணகிரிநாதர் பாடுகிறார். இக்கு அவரை நற்கனிகள் சர்க்கரை பருப்பு நெய் எள் பொறி அவல் துவரை வண்டு எச்சில் பயறு அப்ப, வண்டு எச்சில்னா தேன், வண்டு எச்சில் பயறு அப்ப வகை பச்சரிசி பிட்டு வெள்ளரி பழம். இந்த விநாயகருக்கு என்னென்ன நிவேதனம் வைக்கணும் அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்கிறாருங்க. சிந்தித்து பாருங்கள். கணபதியை பற்றி தனியாக பாடிய ஔவை கூட சொல்லவில்லை. ஔவை அருமையாக ஔவையார் பிள்ளையார் அகவல் பாடினார், உங்களுக்கெல்லாம் தெரியும். சீதக்களவச் செந்தாமரை பூம்பாதச்சிலம்பு பல இசை பாட பொன்னரை ஞானும் பூந்துகில்லாடையும் வண்ணம் அருங்கில் வளர்ந்தழகரிப்ப பேழை வயிறும் பெரும் பாரக்கோடும் வேடமுகமும் விலங்கு சிந்தூரமும் நான்றவாயும் நாளிரு புயமும். அருமையாக பாடுறாங்க. அவ்வை பாட்டு அற்புதமான பாட்டு, விநாயகர் அகவல். ஆனால் அந்த விநாயகர் அகவலில் கூட இந்த செய்தி கிடையாது. என்ன செய்தியே? எல்லா தெய்வத்தையும் நம்ம வணங்குகிறோம். எப்படி வணங்குகிறோம்? இரு கை குவித்து நெஞ்சுக்கு நேராக கையை குவித்து, அதாவது எண்ணங்கள் குவிகின்றன அர்த்தம். அதை தெரிந்து கொள்ளுங்கள். கையும் இப்படி ஆடினா எண்ணங்கள் அப்படியும் இப்படியும் போகிறதுன்னு அர்த்தம். இந்த எண்ணங்கள் குவிகிற இடம் தான் இந்த இடம். இந்த இதயத்தில் கையை குவித்து வணங்கணுங்க. எல்லா சுவாமியும் குவித்து தான் வணங்குகிறாய். ஆனால் பிள்ளையாரை மட்டும் குவித்து வணங்குவதோடு நிற்கவில்லை. மேலும் 2 காரியங்களை செய்கிறாய். என்ன? காதின் நுனி பிடித்து தோப்பு கரணம் போடுகிறாய். அதுக்கப்புறம் தலையில் ஓரத்தில் குட்டி கொள்கிறாய். குட்டி கொள்வதும் தோப்பு கரணம் போடுவதும் விநாயகருக்கே உரிய வழிபாடு. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? பேசிக்கொண்டு போனால் பேசிக்கொண்டே போகலாம். பெரிய நீண்டதுங்க, வானத்தை விட ஈண்டது அருணகிரிநாதர். ஒவ்வொரு பாட்டுக்குள்ளே அவ்வளோ வைத்திருக்கிறார். நெர்ஷல் என்று சொல்வார்கள். அதுக்குள்ள விஷயம் அவ்வளோ இருக்கிறது. ஆகவே அதை நம்ம விளக்கி ஓரளவுக்கு தான் சொல்ல முடிகிறது. அப்போ சிந்தித்து பாருங்கள். பிள்ளையாரை எப்படி வணங்கணும்னா குட்டு போடுவது, தோப்பு கரணம் போடுவது. இதை பிள்ளையாரை பாடிய மற்ற புலவர்கள் சொல்லவே இல்லை. ஆனால் அருணகிரிநாதர் போகிற போக்கில் தான் பாடுகிறார். விநாயகரின் தம்பியே என்று முருகன் காலில் தான் விழப்போகிறார். அவர் எல்லா தெய்வங்களையும் எப்படி பாடுகிறார் தெரியுமா? பெருமாளை பாடி பெருமாளின் மருகரே, சிவபெருமானை பாடி சிவபெருமானுக்கே பிரணவ உபதேசம் உரைத்தவரே, அம்பாளை பாடி அம்பாளிடமிருந்து வேல் பெற்றவரே. எல்லா சுவாமியும் பாடுவார். ஆனால் முடிப்பது
முருகன்கிட்ட தான் முடிப்பார். அப்போ சிந்தித்து பாருங்கள், அவருக்கு உரிய வணக்கத்தை அருணகிரிநாதர் பாடுகிறார். வளர்கை குழைனா காது, வளர்கை குழைப்பிடி தொப்பன குட்டொடு வனச பரிபுர பொற்பத அர்ச்சனை மறவேனே. தொப்பன குட்டு, தோப்புக்கரணம் குட்டு, இது ரெண்டையும் அருணகிரிநாதர் மட்டுமே பாடுகின்றார். பிள்ளையாருக்கு முதல் வணக்கம் அப்பா, முதல் வணக்கம் எங்கள் முதல்வனுக்குன்னு பாடுகிறார்கள் இல்லையா? அப்படி முதல் வணக்கம் அதிகமான வணக்கமாக இருக்கணும். எல்லா சுவாமிக்கும் கும்பிடு போகிறோம், ஆனால் விநாயகருக்கு குட்டு போடுவது, தோப்புக்கரணம் போடுவது என்ன தெரியுமா? தேக அபியாசம், அதாவது எக்ஸசைஸ். அதை தெரிந்து கொள்ளுங்கள். டாக்டர் சொன்னால் அங்கிருந்து இங்கே நடக்கிறாய், ஆனால் ஆன்மீகம் சொன்னால் கேட்பதில்லை. அங்கிருந்து இங்கு நடப்பது சரியான வாக்கிங் கிடையாது. சொல்லட்டுமா? உண்மையான விஷயத்தை தைரியமாக சொல்லுகிற ஒருவன் என்று நான் பேர் பெற்றிருக்கிறேன். ஆகவே எத்தனை டாக்டர் யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்கள். வாக்கிங்கிறது ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் நடக்கிறாய், அது வாக்கிங் கிடையாது. சுற்றணும். சுற்றினாதான் இந்த உலகம் எப்படி சுற்றுகிறது, உலகத்தில் இருக்கிறது எல்லாமே கோள வடிவில் தான் இருக்கிறது, அதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே அப்படி நீனும் வட்ட வடிவமாக வந்து வழங்க வேண்டுமப்பா. யானி காணிச்ச பாபானி ஜென்மாந்திர கிருதானிச்ச தானி தானி வினஷ்யந்தி பிரதட்சண பதே பதே என்று அருமையாக வேதம் சொல்லுகிறது. அப்போ அந்த பிரதட்சணம் தான் ரொம்ப முக்கியம். அதற்கு தான் கோவிலில் பிரகாரம் வைத்தார்கள். நீ பீச்சில் நடக்கிறாய் டாக்டர் சொன்னாயின்னு, ஆனால் நம்ம ஆன்மீகம் சொன்னதப்பா கோவிலில் பிரதட்சணம் வா. அதாவது ஒரு இடத்திலிருந்து ஒரு பாயிண்டிலிருந்து ஒரு பாயிண்ட் நடக்கக்கூடாது, பிரதட்சணம் வர வேண்டும். அதனால தான் அருமையான பிரகாரங்களை வைத்தார். எவ்வளவு பெரிய விவகாரங்கள் சிந்தித்து பாருங்கள். திருவாரூர் அடியன் பிறந்த ஊர் திருவாரூர் கோவில் என்ன தெரியுமா சொல்கிறார்கள்? குளம் 5 வேலி, கோவில் 5 வேலிங்கிறான். இப்போ 5 வேலி அவ்வளவு பெரிய கோவிலை எதற்கு வைத்தார்கள்? அருமையான பிரகாரங்கள். அந்த பிரகாரங்கள் நீ சுத்த வேண்டும். உலகம் சுற்றுகிறது, நீயும் சுற்றினா சுவாச கோஷங்கள் வலுவடையும், உயரிய பிராணசக்தி கிடைக்கும். இதெல்லாம் பெரியவர்கள் சொன்னது, நம்ம மறந்து விட்டோம். ஆகவே கோவிலில் போய் பிரதட்சணம் பண்ணுவது தான் சிறந்தது. கடற்கரையில் காலையில் நடப்பது நடக்குங்கள், அதுவும் செய்யுங்கள். ஆனால் அதே சமயத்தில் அதிகாலையில் கோவில் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. ஆகவே மிகவும் சிறந்ததுங்க. அதில் பெரியவர்கள் வைத்தார்கள். அப்படி இந்த வழிபாட்டிலேயே எக்ஸசைஸை வைத்தார்கள். தேக அபியாசம் செய்ய வேண்டாமா? பிள்ளையார வணங்கு, கைத்தல நிறைகனி அப்பமொடு அவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவ கற்பகம் என வினை கடிது ஏகும் அத்தமும் மதியமும் வைத்திடும் அரண் மகன் மற்பொருள் திரள் புயமத யானை மத்தள வயிரனை உத்தமி புதல்வனை மட்டமிழ் மலர்கொடு பணிவேனே. அருமையான அருகம்புல்லால் அவளை வணங்கு, தும்பை மலர்களால் அவரை வணங்கு. புல் எடுத்தால் போதுங்க, பூ கூட வேண்டாம். பிள்ளையாருக்கு படமெல்லாம் வேண்டாங்க, களிமண் போதும். களிமண்ணில் தானே விநாயகர் சதுர்த்தி வைக்கிறாங்க. அப்போ சிந்தித்து பாருங்கள், போடுகிற மாலை எருக்கம்பூ மாலை. அதாவது அவர் தான் முதல் கடவுள். ஆனால் அகங்காரமாக இப்போ சாதாரண ஆட்கள்லாம் நான் விஐபி, எனக்கு உரிய மரியாதை வேண்டும்ங்கிறான். ஆனால் முதல் தெய்வமான விநாயகர் தனக்குரிய மரியாதையை கேட்டுக்கொள்ளவில்லை. தங்கத்தில் எனக்கு விக்கிரகம் வை, ரோஜா மலர் மாலை போடு, அப்படிலாம் வைக்கல. இவர் என்ன தெரியுமா சொல்கிறார்? களிமண்ணில் பொம்மை வை, காகிதத்தில் கொடை வை, எருக்கம்பூவில் மாலை போடு, புல்லை எடுத்து கொடுப்பா, பூ கூட தேவையில்லை. ஆகவே எளிமையாக இறங்கி வருகிற தெய்வமாக விநாயகர் விளங்குகின்றார். இந்த விநாயகரை வணங்குவோம். நமக்கு தொழில் கவிதை, நாட்டிற்கு உழைத்தல், இமை பொழுதும் சோராதிருத்தல், உமைக்கினிய மைந்தன் கணநாதன் நம் குடியை வாழ்விப்பான் என்று பாரதியார் பாடுகின்றார். வணக்கம், வாழ்க.